நெடுந்தீவுக்கான சேவையில் மீண்டும் வடதாரகை, விரைவில் குமுதினியும் நெடுந்தாரகையும் இணையும். வலிவடக்கில் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்பெற கோரிக்கை. மயிலத்தமடு மாதவனை தொடர்பில் நூல் வெளியீடு. வெளிச்சத்திற்கு வந்த 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள், பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. என்டிபி நிதி மோசடியில் எதிரொலி, மத்திய வங்கிக்கு IMF அவசர அறிவுறுத்தல். சுரேஷ் சலைவின் கணினி கடவுச்சொல்லால் நாட்டிற்கு ஏற்படவுள்ள அச்சுறுத்தல், விடுக்கப்பட்டு பகிரங்க எச்சரிக்கை. 2026 உயர்தர பரீட்சையில் குளறுபடி, அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்க தயாரான கம்மன் பிலா. செம்மணியில் இன்றும் சிறுவர்கள் குழந்தைகளின் எண்புக்கூடுகள் மீட்பு. பசிலுக்கு எதிராக அரசு சாட்சியாக மாறும் நெருங்கிய சகா, நீதிமன்றில் அம்பலமான தகவல். அரசாங்க உறுப்பினர்களுக்கு மறைமுக சலுகை, முஜிபோர் குற்றச்சாட்டு. மயிலிட்டி மக்கள் துயர்களைய துணை நிற்போம், போராட்டத்தில் EPDP உறுதி. 60 நாட்கள் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு, சட்டவிரோதமாக சென்ற 500 கடற்தொழிலாளர்கள் மீது அதிரடி நடவடிக்கை. நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பம். தொடர்பது விரிவான செய்திகள். நெடுந்தீவுக்கான பயணிகள் சேவையில் ஈடுபட்டு வந்த வடதாரகை படகு திருத்த வேலைகள் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. குறிக்கட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையில் சேவையில் ஈடுபட்டு வந்த வடதாரகை, நெடுந்தாரகை மற்றும் குமுதினி ஆகிய 3 படகுகளும் பழுதடைந்தமையினால் நெடுந்தீவுக்கான பயணத்தில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. அந்நிலையில் குறித்த படகுகளை துரிதமாக திருத்தி மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதில் வடதாரகையின் திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் பயணிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நெடுந்தாரகை படகு தற்போது காங்கேசன்துறை துறைமுகத்தில் திருத்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதன் பணிகள் நிறைவடைந்தவுடன் அந்த படகும் விரைவில் மீண்டும் சேவையில் இணைக்கப்படும். மேலும் குமுதினி படகு இயந்திர கோளாறு காரணமாக சேவையில் இருந்து விலக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் இயந்திர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருத்த பணிகள் நிறைவடைந்ததுடன் குமுதினி படகும் மக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் சேவையில் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் ஒன்றில் தமது காணிகளை விடுவிக்க கோரி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். 1990 ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இடம்பெயர்ந்த தமது மக்கள் 36 வருடங்கள் நிறைவடைந்த நிலையிலும் இன்னும் அகதிகளாகவே வாழ்ந்து வருவதாக தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக 2 பிரதான கோரிக்கைகளை தமது மனுவில் முன்வைத்துள்ளனர். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதி உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானி இலக்கம் 1710 முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மயிலிட்டியில் தொடர்ச்சியாக நிலம் மீட்பதற்காக அறவழியில் போராடி வரும் J248, J251, J255 மற்றும் J246 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளுக்குட்பட்ட மக்களின் காணிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் உரிய துரித நடவடிக்கைகளுக்காக அதனை உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் தமது நில உரிமையினை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டத்தில் 1000வது நாளை முன்னிட்டு மயிலத்தமடு மாதவனை தொடர்பான நூல் வெளியீட்டு நிகழ்வு இன்று நடைபெற்றது. எமக்கான நிலம் கிடைக்கப்பெறும் வரையில் தொடர்ந்து நாம் போராடுவோம். மகாவலி எம்மை பயன்படுத்த முடியாது. நாம் மகாவலிக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு என்று வடக்கு கிழக்கிலே நில உரிமை இருக்கின்றது. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாங்கள். எங்கிருந்தோ வந்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் இவ்வளவுதான் தருவோம் என்று சொல்லி எங்களுடைய பண்ணையாளர்களை ஏமாற்ற முடியாது என சிவில் சமூக செயற்பாட்டாளரும் மனித உரிமை ஆர்வலருமான அருட்தந்தை லோகியோன் தெரிவித்தார். எழுநாவினால் எழுத்தாளர் வை ஜெயமுருகன் எழுதிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை நில அடையாளம்
இன அடையாளம் வாழ்வாதாரம் எனும் தலைப்பில் இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சித்தாண்டியில் உள்ள போராட்டம் நடைபெறும் இடத்தில் மயிலத்தமடு மாதவனே கால்நடை பண்ணையாளர்கள் சங்க தலைவர் நிமலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் குருநாதன், அருட்தந்தை லோக், சட்டத்தரணி ஜெயசிங்கம், சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சிவஜோகநாதன், மட்டக்களப்பு மாவட்ட வலிது காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி அமலனாகி, எழுநா அமைப்பின் உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான சார்ல்ஸ் ஆண்டனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது நூல் வெளியீட்டை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த சார்ல்ஸ் ஆண்டனியினால் நூல் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. இதன்போது பல்வேறு உரைகளும் இடம்பெற்றன. மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் தமது நில உரிமையினை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டத்தின் 1000வது நாளை கடந்துள்ள நிலையில் தமது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மட்டக்களப்புக்கு வருகை தந்த ஜனாதிபதி மயிலத்தமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்காக 1570 ஏக்கர் காணிகளை வழங்குமாறு அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதனை உரிய திணைக்களங்கள் இதுவரையில் நிறைவேற்றவில்லை எனவும் அவற்றினை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் 30 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதனையடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7 அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 2006 முதல் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் கல்லடியில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்கும் மருந்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டவை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து GMVP உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உள்ளிட்ட சம்பவங்கள் அடங்குகின்றன. இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது சிஃபான் மற்றும் முகமது சகீத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களினால் பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து வர முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் அவர் சூம் தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய உதவியாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இணைய பாரதி மீது 7 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். சர்வதேச சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 57 பில்லியன் தீரும் வரை எரிபொருள் மானிய திட்டம் செயல்படுத்தப்படும். பலர் நம்புவது போல் மாத இறுதியில் இது தானாகவே நிறுத்தப்படாது. ஒதுக்கப்பட்ட பணத்தின் அளவுக்கு ஏற்ப மானியம் தொடர்ந்து நீடிக்கும். இருப்பினும் இந்த மானியம் தொடருமா இல்லையா என்பதை அரசாங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி ஒரு பரல் டீசலின் விலை $125 குறைந்துள்ளது. இது உலக சந்தை விலை நீண்ட காலத்திற்கு நிலையாக இருந்தால் கூடுதல் அரசாங்க மானியங்களை அதிகம் நம்பாமலேயே தற்போதைய உள்ளூர் விலைகளை பராமரிக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வரை விலை $125 வரை குறைந்துள்ளதனால் தற்போதைய விலை வரம்புகளுக்குள் எரிபொருளை வழங்கும் திறன் எங்களுக்கு உள்ளது. ஆனால் அது சராசரி மதிப்பாக இருக்க வேண்டும். அந்த விலை மட்டும் தொடர்ந்து நீடித்தால் மானியம் இல்லாமலும் தற்போதைய விலையிலேயே எரிபொருளை வழங்க முடியும். எனினும் குறுகிய கால சந்தை மாற்றங்களின் அடிப்படையில் விலை திருத்தங்களை செய்ய முடியாது. நிலையான கொள்கை ரீதியான முடிவு எடுப்பதற்கு உலக சந்தையில் எண்ணெய் விலை சராசரி மதிப்பாக தொடர்ந்து இந்த குறைமட்டத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
தேசிய அபிவிருத்தி வங்கி தொடர்பான பல மில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் வங்கித்துறைக்கான கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குமுறை செயல்முறைகளை மேலும் கடுமையாக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை மத்திய வங்கிக்கு அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது மற்றும் 6வது மதிப்பாய்வு அறிக்கையில் மத்திய வங்கியின் இந்த ஒழுங்குமுறை பொறுப்பை அவசரமாக வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கடுமையான நிதி முறைகேடு குறித்து விவாதிக்க அண்மையில் அரசாங்க நிதி தொடர்பான குழு மற்றும் இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகளுக்கு இடையில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷ டி சில்வா தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்கவும் பங்கேற்றிருந்தார். இந்த மோசடியின் மூல காரணங்கள் மற்றும் அது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதை கண்டறிவதற்காக ஏற்கனவே தடயவியல் தணிக்கை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குழுவுக்கு தெரிவித்தனர். இந்த விசாரணையின் எல்லைகளை தீர்மானிப்பதில் குற்றச்சாட்டிற்குள்ளான தேசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் மத்திய வங்கி செயல்படுவது குறித்து ஹர்ஷ டி சில்வாவும் குழு உறுப்பினர் ரவி கருணநாயக்கவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய வங்கி அதிகாரிகள் விசாரணையின் வரம்பு தொடர்பான ஆரம்பகட்ட திட்டம் மட்டுமே சம்பந்தப்பட்ட வங்கியிடமிருந்து பெறப்பட்டதாகவும் பின்னர் மத்திய வங்கி நேரடி தலையீட்டின் மூலம் அது முறையாக வடிவமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கான பரிவர்த்தனைகளை உள்ளடக்கி இந்த விரிவான விசாரணையின் இடைக்கால அறிக்கை ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் இறுதி அறிக்கை ஜூலை 18ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. முன்னதாக வெளியான தகவல்களின்படி இந்த சிக்கலான மோசடி நடவடிக்கையின் மூலம் வங்கி அமைப்பிலிருந்து சுமார் 13 பில்லியன் ரூபாய் முறைகேடாக அபகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த மோசடியின் மூலம் திருடப்பட்ட பணம் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விசேட தகவலை வெளியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலேவின் கணனிக்கான கடவுச்சொற்களை குற்றப்புலனாய்வுத்துறை பெற்றால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் போர் தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்த கணனியில் அடங்கியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் அதில் மேலும் தெரிவிக்கையில் சலையின் கணினிக்கான கடவுச்சொற்களை கொடுங்கள் என்கின்றார்கள். அதில் கை வைப்பது என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டின் யுத்தத்துடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் முழு உலகுக்கும் திறந்துவிடும் செயல்பாட்டுக்கு ஜபம். அவர் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் அவரை கைது செய்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்று அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. ஆனால் இப்போது என்ன சொல்லுகின்றார்கள்? சலையின் கணனியில் இருக்கும் கடவுச்சொற்களை கொடுங்கள் என்று. இப்போது அதன் அர்த்தம் என்ன? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பது போல் பாசாங்கு செய்து அவர்கள் சலேவிடம் கடவுச்சொற்களை கொடுங்கள், இந்த கணனியை திறக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அது அவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. இந்த நாட்டின் தகவல்கள், நாட்டின் புலனாய்வு தகவல்கள், பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய தகவல்கள், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பயங்கரவாத செயல்கள் தொடர்பாக வரலாற்று பதிவு செய்யப்பட்ட புலனாய்வு தகவல்கள் அனைத்தையும் இந்த நாட்டில் திறந்துவிட பார்க்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே மீது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய விசாரணைகள் மிகவும் சரியானது என்றும் அங்கு தங்கு தடையின்றி அவை தொடரப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் உண்மையான குற்றவாளிகளையும் அதன் பின்னணியையும் வெளிக்கொண்டு வரும் தற்போதைய அரசின் இந்த நேர்மையான முன்னெடுப்புகளுக்கு நாட்டின் அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களுக்கு விடுத்த விசேட அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அப்பழுக்கற்ற இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாமிய அடிப்படைவாதம் நாட்டில் இருந்தது என்பது உண்மைதான். இல்லாவிட்டால் வெளியிலிருந்து அவர் தூண்டிவிட்டாலும் கூட தற்கொலை குண்டுதாரியாக மாறும் அளவுக்கு யாரும் துணிய மாட்டார்கள். ஆனால் இந்த ஒரு சில தீவிர அடிப்படைவாதிகள் ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம் மக்களையும் எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவம் செய்யவில்லை. உண்மையில் இந்த தீவிரவாத குழுக்கள் குறித்து பல முஸ்லிம் சமூக மத பிரமுகர்கள் உரிய காலப்பகுதியில் மிகுந்த பொறுப்புணர்வுடன் போலீசாருக்கு எழுத்து மூலமாக தெளிவான தகவல்களை வழங்கியிருந்தனர். நபர், இடம் தொடர்பான துல்லியமான விவரங்கள் போலீசாரிடம் இருந்தன. எனவே இந்த தற்கொலை தாக்குதல்களை திட்டமிட்ட வெறியர்களை முன்கூட்டியே கைது செய்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு போதிய அவகாசமும் ஆதாரங்களும் இருந்தன. அவர்களை கைது செய்து தீவிரவாத ஒழிப்பு புனர்வாழ்வு வழங்கி பாரிய விபரீதத்தை தடுத்திருக்கவும் வாய்ப்புகள் இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக அண்டை நாடான இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு புலனாய்வு ஏஜென்சிகளும் காத்திரமான எச்சரிக்கை தகவல்களை உரிய நேரத்தில் வழங்கியிருந்தன. இருப்பினும் உரிய கைதுகளையோ விசாரணைகளையோ அல்லது
பாதுகாப்பு நடவடிக்கைகளையோ முன்னெடுக்க எமது போலீஸ் மற்றும் புலனாய்வு துறைகள் திட்டமிட்டு தவறிவிட்டன. அதன் விளைவாகவே குண்டுவெடித்து பாரிய விபரீதங்கள் நிகழ்ந்து நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகியது. ஆகவே அந்த பொறுப்பான அதிகாரிகள் ஏன் கடமை தவறினார்கள் என்பது முதலில் கண்டறியப்பட வேண்டும். கடந்த காலங்களில் சுரேஷ் செல்லி பல இலங்கையர்களை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து விசாரித்துள்ளார். ஆகவே சட்டப்பூர்வ விசாரணை என்பது அவருக்கு ஒன்றும் புதிய விடயமல்ல. இப்போது அவர் விசாரணைக்கு அஞ்சி ஒரு பச்சை குழந்தையை போல் நடிக்கக்கூடாது. கடந்த போர்க்காலத்தில் அவர் ஒரு தேசப்பற்றாளராக பணியாற்றினார் என்று கூறப்படும் கதைகள் இன்று அவரை பாரபட்சமின்றி விசாரிப்பதை தடுப்பதற்கான காரணங்களாக அமைய முடியாது. உண்மையில் சுரேஷ் அலையிடம் இருந்தது தேசப்பற்றா அல்லது ஆட்சியாளர்களை காப்பாற்றும் வேறெந்த பற்றா என்பது இந்த விசாரணைகளின் மூலம் வெளிவர வேண்டும். அதேவேளை இன்றைய புதிய விசாரணைகளுக்கு தலைமை தாங்கும் உயரதிகாரிகளான ஷானி அபேசகர், ரவி செனவிரத்ன ஆகியோர் புதிதாக வந்தவர்கள் அல்ல. இந்த விபரீதங்கள் நிகழ்ந்த காலகட்டத்திலும் அவர்களை பொறுப்பான பதவிகளில் இருந்தனர். ஆகவே அன்று அவர்களை சுதந்திரமாக பணியாற்ற விடாமல் தடுத்த அந்த மர்மகரம் எது என்பதும் இவற்றிற்கு பின்னால் உள்ள மாபெரும் சூத்திரதாரி யார் என்பதும் சட்டத்திற்கு முன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தினார். 2026 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க அரசாங்கம் மறுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிபித்துருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மாணவர்களுக்கு தயாராவதற்கு மிக குறைவான காலமே வழங்கப்பட்டுள்ளதாக அவர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அதற்கு முந்தைய பரீட்சையின் முடிவுகள் மார்ச் 31 வெளியிடப்பட்டதனால் இரண்டாவது அல்லது மூன்றாவது முறையாக பரீட்சை எழுத திட்டமிடும் மாணவர்களுக்கு தயாராவதற்கு சுமார் 133 நாட்கள் மட்டுமே உள்ளதாக கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் பரீட்சார்த்திகள் தங்களது பரீட்சை முடிவுகளை பெற்ற பிறகு தயாராவதற்கு 178 முதல் 198 நாட்கள் வரை அவகாசம் பெற்றிருந்ததாகவும், தற்போதைய இந்த குறைக்கப்பட்ட தயாரிப்பு காலம் நியாயமற்றது என்றும் தெரிவித்தார். சமீபத்திய ஆண்டுகளில் பரீட்சார்த்திகளுக்கு 27 முதல் 32 மாதங்கள் வரை படிப்பு நேரம் கிடைத்த நிலையில் 2026 ஆண்டு பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு சுமார் 21 மாதங்கள் மட்டுமே படிப்பு நேரம் கிடைக்கும் என்பதனால் முதல் முறை பரீட்சை எழுதும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கம்மன்பில சுட்டிக்காட்டினார். இதன்படி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சமத்துவத்திற்கான அரசியலமைப்பு கோட்பாடு மீறப்பட்டதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்யவோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கோரவோ வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். 2022 ஆண்டில் இதேபோன்ற ஒரு சாட்சியை நினைவு கூர்ந்த கம்மன்பில தயாரிப்பு நேரம் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து பரீட்சை இறுதியாக ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிலையில் 2026 ஆண்டு பரீட்சை அட்டவணையை மறுபரிசீலனை செய்து மாணவர்களுக்கான நியாயத்தை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தையும் கல்வி அமைச்சையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 2 சிறுவர்கள் கைக்குழந்தைகள் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 25ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. அதன்போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் சிறுவர்கள், குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் பல உடைந்த நிலையில் நேர்சீரின்மையான நிலையில் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வுப் பணிகளின் போது 360 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 351 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்று அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 25ஆம் நாள் காலை 8 மணிக்கு மேலதிக நீதவான் முகமது நாஃபூர் நஜ்மி ஹுசைன் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்வு பணியில் ஈடுபட்ட நிபுணர்களும் பங்கு பெற்றினர்களும் அடிப்படையில் மேலதிகமாக யாழ் பல்கலைக்கழக ஆர்க்கியோலஜி மாணவர்கள் 8 பேரும் இணைந்து இன்றைய அகழ்பணி நடைபெற்றது. புதிதாக 5 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 360 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அடையாளப்படுத்தப்பட்ட எண்பு தொகுதிகளில் சுத்தப்படுத்தப்பட்டு 10 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 351 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஆர்டிஃபெக்ட்ஸ் ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட இல்லை. அதே நேரம் சிறுவர் ஒரு ஆளினுடைய என்பும் குழந்தையின் என்பும் ஆக மொத்தம் 10 மனித எண்புகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாளை தொடர்ந்து 26ஆம் நாள் அகழ்பணி நடைபெறும். அடையாளத்தில் ஏதாவது சிறுவர்களுடைய
அடையாளத்தில் இருக்குது 2-3 எண்புகள் சிறுவர்களுடைய காணப்படுது. உடைந்த நிலையில் சில எலும்புக்கூடுகள் காணப்படுது, கை உடைந்த நிலையில் அல்லது தலை உடைந்த நிலையில் எல்லாம். அது எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரியினால் அது சம்பந்தமாக சொல்லப்படும். அது புதைக்கப்படும் போது உடைக்கப்பட்டதா அல்லது பிற்பாடு நடைபெற்ற நிகழ்வுகளில் உடைவு ஏற்பட்டதா என்பது ஃபொரன்சிக் அவர்களுடைய ஆய்வுகளின் போது தான் அந்த எண்புகள் உடையப்பட்டதா இல்லையான்றதை சொல்லக்கூடியதா. நேற்று குறிப்பாக தாடை உடைந்த நிலையில் ஒரு எலும்பு கூடு கொடுக்கப்பட்டதுனா அந்த உடைந்த தாடை வந்து எலும்பு கூட்டு நெஞ்சு பகுதியில் காணப்பட்டது. அது சம்பந்தமாக பல எலும்புகள் நேர்சேராக இல்லாமல் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த புதைக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் தோண்டி புதைக்கப்பட்ட தன்மை காணப்படுவதாக சாதாரண எங்கள் கண்களுக்கு தெரிகின்றது. ஆனால் அதுக்கான உண்மையான விசாரணைகள் மூலம்தான் அது சம்பந்தமான உண்மையான முடிவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை விண்ணப்பம் செய்யவில்லை. பத்திரிகை மூலம் அமைச்சர் இந்த வாரம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வருவதாக பேசப்படுகிறது. மக்களுக்கு பொருளாதார பலன்களை வழங்குவதாக பொய் கூறிக்கொண்டே அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சலுகைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கட்சி செயற்குழு கூட்டத்தில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், பொருளாதார ஜனநாயகம் நிறுவப்பட்டு மக்களுக்கு பலன்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் லால்காந்த கூறுகின்றார். லால்காந்த சொன்ன பலன்களை மக்கள் பெறவில்லை. லால்காந்தாக்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் ஒரு மூட்டை உரத்தின் விலை 8 அல்லது 10,000 ரூபாவாக இருந்தது. இப்போது அது 17 அல்லது 18,000 ரூபாவாக இருக்கின்றது. முன்தினம் நான் லால்காந்தவின் வீட்டை பார்த்தேன். அவர் பொருளாதார பலன்களை பெற்றிருக்கின்றார். வசந்த சமரசிங்க இப்போது விஜயகுமாரதுங்கவை போல் அழகாகிவிட்டார். முன்பு பழுப்பாக இருந்து நமல் கருணாரத்ன வெளுத்துவிட்டார். அவர்கள் தற்போது அரசாங்கத்திடம் இருந்து பொருளாதார பலன்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறினார். விமல் வீரவன்ச, உதய கமன்பில மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. விமல் வீரவன்ச, உதய கமன்பில மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாய்வீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சிலை தொடர்பான விசாரணைகளுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாகவே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் ஜூலை 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கோரப்பட்ட நிலையில் அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைப்பது அவசியமில்லை என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சட்ட நடவடிக்கைகள் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் தொடரப்பட வேண்டும் எனவும் மன்று குறிப்பிட்டுள்ளது. வாழ்விடங்களை இழந்து கடந்த 36 வருடங்களாக இன்னல்பட்டு வருகின்ற மக்களின் துயர்களைய இபிடிபி துணையாக நிற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று நடைபெற்ற மயிலிட்டி காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து குறித்த போராட்டத்தில் இபிடிபி கலந்து கொண்டிருந்த நிலையில் கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 36 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை இழந்து வேறு இடங்களிலே தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயங்களிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்திலே இருந்தவர் என்ற அடிப்படையிலே அவருடைய ஆட்சி காலத்திலே சுமார் 18,000 ஏக்கர் நிலப்பரப்புகள் அரச காணிகள் அல்லது தனியார் காணிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றன, காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு அவை மீளவும் கையளிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கடந்த காலத்திலே கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்ற காணிகள் மாத்திரமல்லாமல் வனஜீவராசிகள் திணைக்களம், வனலாக திணைக்களம், அதே போன்று தொல்லியல் திணைக்களம் போன்றவற்றினுடைய
கையகப்படுத்தலிலே இருந்த காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே ஆழமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலப்பகுதியிலே 86ஆம் ஆண்டுக்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை அளவு தீர்மானமும் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலும் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தினால் அவற்றை நாங்கள் முன்னெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதிகாரத்தில் இல்லாத போதிலும் இந்த மக்களுடைய உணர்வுகள் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுடைய காணிகள் அவர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம், எங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்குவோம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து இவர்களுடைய உணர்வுகளை தென்னிலங்கையிலே பதிவு செய்வதற்கு, தென்னிலங்கையிலே பேசுபொருளாக்குவதற்கு இன்று இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களே ஒரே வழியாக இருக்கின்ற நிலையிலே அதற்கான ஆதரவை நாங்கள் எங்களுடைய தார்மீக ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வேதாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெற்று எதிர்வரும் 28ஆம் திகதி காலை தேர் திருவிழாவும் மறுநாள் 29ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழா நடைபெற்று மாலை கொடியிறக்கம் நடைபெறும். மகோற்சவ காலத்தில் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் மக்களுக்கான சேவைகள் உள்ளிட்டவருக்கு சாரணர்கள், சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படையினர் உள்ளிட்டவர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர். அத்துடன் மகோற்சவ காலத்தில் 42 படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் விசேட போக்குவரத்து சேவைகளில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் ஈடுபட உள்ளன. அத்துடன் பக்தர்களுக்காக குடிநீர் தேவைப்பாடுகள், வைத்திய சேவை, சுகாதாரம், மின்சார தேவை, ஆம்புலன்ஸ் சேவை என்பனவும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. கடற்தொழில் தடைக்காலம் முடிவதற்கு முன்னர் கடலுக்கு சென்ற ராமநாதபுரம் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசால் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் திகதி தொடங்கி ஜூன் 14ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டுக்கான 60 நாட்கள் கடற்தொழில் தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் திகதி தொடங்கி இன்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் 10,000க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் தடையை மீறி தமிழக அரசால் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு பெறாமல் நேற்று கடற்தொழிலுக்காக சென்றுள்ளனர். தடைக்காலம் நடைமுறையில் உள்ள போது அனுமதி சீட்டு இல்லாமல் கடற்தொழிலுக்கு சென்ற விசைப்படகுகள் சோதனை செய்யப்பட்டு அனைத்து விசைப்படகுகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.